Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம travelல எப்படி ஒரு மினிமலான at the same time நம்ம full day வெளியில இருக்க போறதுனால அவுட்டோருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ட்ராவலில் இருக்கிறப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கேரி பண்ணுறது கஷ்டமான விஷயம். அட் தி சேம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய மேக்கப் போட்டுட்டு இருக்கிறதுக்கும் டைம் இருக்காது. அதனால மினிமலாக வச்சுக்கிறது வந்துட்டு பெஸ்ட். அண்ட் நான் இன்றைக்கி வந்து ஃபேஸை ப்ரெப் பண்ணியிருக்கேன். ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே டேரெக்டாக ஒரு கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நான் எல்ஃபோட ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இது உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோ டென்ட்டோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு தனியாக வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டாக அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. எனக்கு இதுவே வந்துட்டு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். நீங்களும் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கவரேஜ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் தனியாக வந்துட்டு கேரி பண்ணுற நெசசிட்டி இருக்காது. அதனால நான் ஃபுல் ஃபேஸில் வந்துட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ண மாட்டேன். முக்கியமாக வந்துட்டு எவ்ரிடே ஒரு மேக்கப் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்னா அது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஃபேஸில் போட்டிருக்கிற மாதிரி தெரியும். நேச்சுரல் லுக் வந்துட்டு கிடைக்காது. செகண்ட்லி உங்களுக்கு வெளியில் நம்ம அவுட்டோரில் நிறைய நேரம் இருக்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். என்ன தான் நீங்கள் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் இல்லை வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் கேக்கே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கே மட்டும் வந்துட்டு நான் கன்சீலர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன். நீங்கள் க்ரீம் ப்ராடக்ட்டோ இல்லை உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கிற ப்ராடக்ட் எது யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ட்ராவலில் ப்ராடக்டை செட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு தனியாக வந்து நீங்கள் இதுக்காக ஒரு செட்டிங் பவுடர் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டுமே வந்து தாராளமாக போதும். அதை வச்சு வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பேக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது உங்களுக்கு மேக்ஸிமம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகாது. ப்ராடக்ட்டும் வந்து ரிமூவ் ஆகாது. அடுத்ததாக நான் ஒரு சீக் டென்ட் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பட் உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஏதோ ஒன்று ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க, ஒரு ஈவனாக ஒரு கலர் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் நீங்கள் சீக்கில் லைட்டாக ஒரு டென்ட் அப்ளை பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஐதர் இந்த மாதிரி லிப் சீக் டென்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரான்சர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே. இந்த டென்ட் வந்துட்டு நான் லிப்ஸ்லேயும் லைட்டாக போட்டுக்கிறேன். எனிவேஸ் நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். பட் நான் வந்துட்டு வேறு எதுவும் லிப் பாம் போடாததுனால இப்போதைக்கு அது ஆயில் பேஸ்ட் ஒரு டென்ட்டு தான். அதனால கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும், ஒரு கலரும் இருக்கும். அதனால கொஞ்சமாக லிப்ஸ்லேயும் வந்துட்டு அந்த டென்ட் போட்டுக்கிறேன். எப்படி நம்ம லிப்ஸ் அண்ட் சீக்ஸில் வந்துட்டு இந்த டென்ட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நான் கொஞ்சமாக ஐலைட்லேயும் அப்ளை பண்ணுறேன். லைக் நான் மல்டி பர்பஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம நிறைய ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால கடகடன்னு நான் இந்த டின்ட்டே லைட்டாக வந்து கண்ணு மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் தனியாக ஐ ஷேடோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஓகே, நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு கலர் அப்ளை பண்ணலாம். சும்மா ரேண்டமாக இதில் வேறு எதுவுமே நான் ஒர்க் பண்ணல. கொஞ்சமாக இந்த டின்ட் எடுத்து அப்படியே ஹைலைட்டில் போட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது மட்டும் தான் பண்ணுறேன். அண்ட் ஹைலைட்டர் எடுத்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஹைலைட்டர், லைக் நான் வந்துட்டு ஒரு டச் அப்படி பண்ணி அதே வந்துட்டு லைட்டாக சீக்ஸில் அப்புறம் மூக்கு மேலே எல்லாமே அப்ளை பண்ணி அப்படி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சீம்லெஸ்ஸாக இருக்கணும். மோஸ்ட்லாம் உங்களுக்கு அவுட்டோருக்கு அவ்வளோ ஹைலைட்டர் தேவை கிடையாது. பட் எனக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதர்வைஸ் நீங்கள் அந்த ஸ்டெப்பை அப்படியே க்ளீனாக விட்டுடலாம். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் கொஞ்சம் நியூட் ஷேடில் போகிறேன். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் தான். உங்களுக்கு பிரைட் ஷேட் போடணும்னா போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளம்லேருந்து ஒரு நியூட் ஷேட் வந்துட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு முதலே நம்ம லிப்லைனர் போட்டிருக்கணும், பட் போட மறந்துட்டு அதனால இதுக்கு மேலே வந்துட்டு லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி லிப் க்ளாஸும் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால லைட்டாக லிப் க்ளாஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சமாக ஃபில் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். எவ்வளோ மினிமல் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 3 or 4 ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டு லைக் வீடியோ எடுக்கலை அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு 5 minutes அவ்வளோதான் எனக்கு டைம் தேவைப்படும். ஸோ குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் நான் இதை பேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் டைட்டன் வாட்சும் அண்ட் பிளாக் கலரில் ஒரு ஸ்டோன் பீட் ப்ரேஸ்லெட் வந்துட்டு போட்டிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நான் ரீசெண்டாக ஒரு புத்தா டெம்பிளில் வாங்கினது. அது வாங்கினதுலேருந்து மேக்ஸிமம் நான் அதுதான் எங்கே போனாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீசெண்ட் ஆப்சஷன் மாதிரி இருக்குது.
அண்ட் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். அண்ட் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.